வணக்கம் குழந்தைகளே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு படக்கதை படித்தோம் இல்லையா? அதனுடைய செயல்பாடுகள் தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கட்டாயம் என்ன தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. சரியா? எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப அவசியம். தினமும் படிக்கிறதும் ரொம்ப அவசியம். இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே கட்டாயம் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும். பார்க்கலாமா இந்த பாடத்தை? நன்று. முதலாவதா சரியான விடையை தெரிவு செய்வோமாங்கிற பகுதியில் முதல் கேள்வி, ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் டேஷ். ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் டேஷ். ஒத்துக்கொள்கிறோம் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம சம்மதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே கொடுத்துருக்க விடைகள்லாம் பாருங்கள். விலகி கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், காத்து கொள்கிறோம், நடந்து கொள்கிறோம். இதில் எதுக்கு சரியான விடை? ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? ஏற்றுக்கொள்கிறோம் தான் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள். இப்போ இரண்டாவது கேள்வி, வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். வரக்கூடிய சொல் ஆ இல்லை அ, அதில் ஆரம்பித்தா எப்பவுமே ய இல்லை யா அது வந்துடும். உங்களுடைய சேர்த்து எழுதுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கான விதிகள்லாம் நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க. இப்போ கொடுத்துருக்குற விடைகளை பாருங்கள். வேட்டை எடை அப்படின்னு ஆல கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆ இருக்குது, அதனால் எடை அப்படிங்கிறது தவறு இல்லையா? யா வரணும் இல்லையா? ஆ இருக்கிறதுனால இப்போ ஆ பாருங்க, வேட்டை யாடன்னு இருக்கு இல்லையா? அதுதான் சரியான விடை. யா அப்படின்னு மாறிடும் ஆ வறுமொழியில் வரப்ப. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேட்டை ஆடு அப்படிங்கிறதும் ஈல இருக்கு இல்லையா? அதுவும் தவறான விடை. ஏன்னா அது சேர்த்து எழுதுகிறப்ப சரியான விடை கிடையாது. அடுத்து ஈல பார்த்தீங்கன்னா வெட்டையாடன்னு இருக்குது. அதனால் கவனித்து வேட்டையாட எங்கே இருக்குன்னு பார்த்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். புரிஞ்சுது இல்லையா? வேட்டையாட அப்படின்னு சேர்த்து எழுதுகிறப்ப ஆ யாவா மாறிடும். இதற்கான விதிகளை நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க. இப்போ வெறுமை தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுது இல்லையா? நன்று. மூன்றாவது கேள்வி, மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். மரங்கள் கூட்டல் இடையே ஆ இருக்கு இல்லையா? அதுதான் சரியான விடை. இல் கூட்டல் ஈ என்ன ஆகும்? லீ ஆகிடும் இல்லையா? உயிர்மை எழுத்து. புரிஞ்சுது இல்லையா? அதனால தான் மரங்கள் இடையே அப்படின்னு ஆயிருக்கு. இப்போ பாருங்க, மரம் கூட்டல் இடையே இதில் பொருள் மாறுது இல்லையா? மரங்கள்னு இருக்குது, ஆனால் இங்கே மரம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது சரியான வார்த்தை கிடையாது. ஈல பாருங்கள், மரங்கள் கூட்டல் கிடையேன்னு கொடுத்துருக்காங்க. கிடையேன்றது சரியான வார்த்தை கிடையாது. அதனால் அதுவும் விடை கிடையாது. ஈல பாருங்கள், மரங்கள் அதுக்கு பதிலாக மரங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் பொருள் மாறுபடுது, எழுத்து பிழை இருக்குது. அதனால் பார்த்து சரியான விடை ஆ, மரங்கள் கூட்டல் இடையே, அதை தேர்ந்தெடுக்கணும். நான்காவது கேள்வி, அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இது ரொம்ப எளிதானதான் இல்லையா? இங்கே ஆல பாருங்கள், அங்கு கூட்டல் மிங்கும்னு இருக்குது. இது தவறு. அங்கும் இங்கும்னா என்ன பொருள் சொல்கிறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அங்கும் இங்கும் அதுதான் அதோடைய பொருள் இல்லையா? இப்போ நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறோம்? அங்கேயும் இங்கேயும்னு சொல்கிறோம் இல்லையா? அது அங்கும் இங்கும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை. அதனால் இங்கே ஆ அங்கும் கூட்டல் இங்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அந்த இம் கூட்டல் ஈ தான் மீ அப்படின்னு வந்திருக்கு. அங்கும் இங்கும் அப்படிங்கிறதுல அந்த மீ இம் கூட்டல் ஈ சேருதில்லப்ப அது மீயா மாறி அங்கும் இங்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஆ அங்கும் இங்கும் அதுக்கு பிரித்து எழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும்ன்றது தான் சரியான விடை. இப்போ ஐந்தாவது கேள்வி, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது டேஷ். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது டேஷ். இந்த கதையில் இந்த வசனத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கதையில் நீங்கள் மேலே போய் படித்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியும் உங்களுக்கு. புலி தான் மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் புலி தான் சரியான விடை.
இதோட இந்த பகுதி நிறைவு பெறுது. இப்போ அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வினாக்களுக்கு விடையளி. இதில் இருக்க கேள்விகள் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப எளிதான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கதையை நீங்கள் 2 தடவை படிச்சிங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் உங்களோட சொந்த நடையிலேயே விடை எழுதிட முடியும். நிறைய படிக்கக்கூட வேண்டாம். உங்களுக்கு கதை நல்லா புரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ உங்களுக்காக உதாரணத்துக்கு நான் இங்கே இந்த விடைகள் எழுதியிருக்கேன். அதில் முதல் கேள்வி, மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? விடை, மரங்கள் காட்டில் இருந்த விலங்குகளுடன் சண்டையிட்டன. மரங்கள் காட்டில் இருந்த விலங்குகளுடன் சண்டையிட்டன. இரண்டாவது கேள்வி, காட்டை விட்டு எவை வெளியேறின? காட்டை விட்டு எவை வெளியேறின? மரங்களுக்கு தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று புரிய வைக்க விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. மரங்களுக்கு தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று புரிய வைக்க விலங்குகள் காட்டை விட்டு வெளியேறின. மூன்றாவது கேள்வி, விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் போட்டி வர காரணம் யாது? தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமே காட்டிலிருந்த மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் போட்டி வர காரணம். தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணமே காட்டிலிருந்த மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் போட்டி வர காரணம். நான்காவது கேள்வி, கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக. ஒற்றுமையாக இருப்பதே நாம் அனைவருக்கும் நன்மை தரும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒற்றுமையாக இருப்பதே நாம் அனைவருக்கும் நன்மை தரும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். புரிஞ்சுது இல்லையா? எல்லாமே ரொம்ப எளிதான விடைகள் தான். எழுதி பார்த்து படிங்க. இப்போ வீட்டு பாடமாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, புதிர்களை படித்து விடையை கண்டறிக அப்படின்னு, அந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல கொடுத்துருக்க குறிப்பு பாருங்கள். காட்டின் அரசனாவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? உங்களுக்கு படிக்கிறச்சே தெரிஞ்சிடும். இதில் படம் வேறு கொடுத்துருக்காங்க, அதனால் இதற்கான விடை சிங்கம். அடுத்தது, என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்? புள்ளிகள் உண்டுன்றப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இந்த குறிப்பு யாரை பற்றி? சரி, மான் தான் சரியான விடை. என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடுவேன், நான் யார்னா அந்த மானோட நீங்கள் அதை இணைக்கணும். மூன்றாவது, வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை பெற உதவிடுவேன், நான் யார்? இதற்கு மேலே ரொம்ப எளிதாக குறிப்பே கொடுக்க முடியாது இல்லையா? இதற்கான விடை மரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நன்று. அடுத்தது, எந்த மரத்திலிருந்து என்ன பொருள் பொருத்துவோமா அப்படின்னு சொல்லி ஒரு மரங்களுடைய படங்களும் அப்புறம் சில பொருட்களோட படமும் சொல்லி உங்களை இணைக்க சொல்லியிருக்காங்க. இதில் முதல் படம், இதில் மரம் இருக்குது இல்லையா, அது வந்து ரப்பர் மரம். அதை ஒரு டயரோட அவங்களே இணைச்சி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ மீதி இருக்கிற 3 மரங்கள் பாருங்கள். அதில் 2 ரொம்ப எளிதாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஒன்று நீங்கள் பனை மரம் பார்த்துருக்கீங்க, இன்னொன்று தென்னை மரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இன்னொன்று தேக்கு மரம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சில மரத்தினாலான பொருட்களுக்கெல்லாம் ரொம்ப வலிமையான ஒரு மரம் தேக்கு. அந்த மரத்தோட படத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் அதை இணைச்சிக்க போகிறோம். இப்போ முதல்ல ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்குற ரப்பர் மரத்தோட அந்த டயர் இருக்குது. அடுத்தது பனை மரத்தோட நாம் அந்த பனை வெல்லத்தை இணைக்க போகிறோம். தென்னை மரத்தோட அந்த நார்னால் செய்கிற கயிறு இருக்குது இல்லையா, அந்த கயிறை இணைக்கணும். கடைசியாக தேக்கு மரத்தோட அந்த நாற்காலியும் மேஜையும் இருக்குது இல்லையா, அந்த படத்தை இணைக்கணும். புரிஞ்சுது இல்லையா? அடுத்த செயல்பாடு, குழுவில் சேராததை வட்டமிடுக. சில
வார்த்தைகள் உங்களுக்காக இங்கே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்றே ஒன்று மட்டும் குழுவில் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கண்டுபிடித்து நீங்கள் வட்டமிடணும். சரியா? இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். முதல் கேள்வியில் மயில், கிளி, புறா, புலி, கோழி. உங்களுக்கு படிக்கிறச்சே தெரிஞ்சிருச்சு இல்லையா? மற்றது எல்லாமே வந்து பறவைகள். இதில் புலி மட்டும் இந்த குழுவில் சேரலை, அதனால் அதை நம்ம வட்டமிடணும். இந்த மாதிரி புத்தகத்தில் இல்லாத சிலது கூட பரீட்சைக்கு வரும். அதனால் படித்து அதோடைய தன்மையை புரிஞ்சு பொருள் புரிஞ்சு நீங்கள் வந்து வட்டமிடணும். சரியா? இப்போ இரண்டாவது பாருங்கள். ஆறு, ஏரி, குளம், மலை, குட்டை. இதில் மலையை தவிர எல்லாமே நீர்நிலைகள் இல்லையா? அதனால் மலையை நம்ம வட்டமிட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள். தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம், மட்டைப்பந்து. இதில் மட்டைப்பந்தை தவிர மற்ற எல்லாமே வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டுகள் இல்லையா? ஐந்தாங்கல்ன்றது இந்த கல்லாங்கா அப்படின்னு சொல்லி கல்லை தூக்கி போட்டு கையால் பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா? அதுதான். சதுரங்கம்ன்றது செஸ் உங்களுக்கு தெரியும். பல்லாங்குழி அதுவும் உங்களுக்கு தெரியும். தாயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மட்டைப்பந்து அப்படிங்கிறது கிரிக்கெட். அதை நம்ம வெளியில் விளையாடுற விளையாட்டு. அதனால் அதை நாம் இங்கே வட்டமிட்டிருக்கோம். அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள். வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை. வெண்மை, கருமை, பசுமை, செம்மை இது எல்லாமே நிறத்தை குறிக்கிற சொற்கள் இல்லையா? வெண்மை, கருமை எல்லாம் நிறத்தை குறிக்கும் சொற்கள். மென்மை அப்படிங்கிறது தன்மையை குறிக்கும் சொல். மிருதுவாக இருக்குது, சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் மென்மை இல்லையா? அப்போ மென்மை வந்து இதில் சேராதது. அதனால் அதை நம்ம வட்டமிடுறோம். ஐந்தாவது கேள்வி. கத்திரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய். இதுவும் ரொம்ப எளிது இல்லையா? தென்னை அப்படிங்கிறது மரம், மிச்சதெல்லாம் இங்கே காய்கறிகள், பழங்கள். அதனால் வந்து தென்னையை நம்ம வந்து வட்டமிட்டு பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி சில கேள்விகள் உங்களுக்கு பரீட்சையிலையும் வரும். நீங்கள் அதை படிச்சுட்டு இதே மாதிரி வட்டமிட்டு அதை சேராததை சுட்டி காட்டணும். புரிஞ்சுது இல்லையா? நன்று. கடைசியாக சொல் விளையாட்டு அப்படின்னு ஒரு எளிதான செயல்பாடு. இதில் பார்த்திங்கன்னா பா அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ல, ர, ட, த, ச அப்படின்னு நடுவில் சில எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. கடைசியாக இம் அப்படின்ற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பண்ண ஒரு சொல் விளையாட்டு தான். அதை திருப்பி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க நினைவூட்டுறதுக்காக. இதை எப்படி செய்யணும்? பா அப்படிங்கிற எழுத்து எடுத்துக்கணும். அப்புறம் நடுவில் பட்டியலிட்டிருக்க எழுத்துக்களில் லாவை எடுத்துக்கணும். அப்புறம் இம். அப்போ பா, ல, இம், பாலம். இது ஒரு வார்த்தையாகுது இல்லையா? அதே மாதிரி அடுத்த வார்த்தை சேர்க்கணும். பா, அப்புறம் லாக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்குது? ர இல்லையா? பா, ர, இம், பாரம். அப்படின்னா என்னது? கனமாக இருக்குது இல்லையா? பாரம். அதுதான். இப்போ அதே மாதிரி நீங்கள் பா, ட, இம், பாடம். அந்த மாதிரி மீதம் இருக்கிற எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளை உருவாக்குங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் இந்த சொல் விளையாட்டில் இருக்கிற செயல்பாடு. புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? இந்த பாடத்தில் நிறைய செயல்பாடு இருக்கா மாதிரி இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய மொழி திறனை வளர்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கணும், படித்ததை புரிஞ்சிக்கணும். இது செஞ்சிங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு இந்த செயல்பாடெல்லாம் ரொம்ப எளிதாகவே புரிஞ்சிடும். சரியா? வாழ்த்துக்கள். நல்லா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. நன்றி.